Hi guys, I am Perdislin and channel name default exam kit. So welcome to my channel. So we are back long videos guys. So இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இனிமேல் உங்களுக்கு இதில் லாங் வீடியோஸும் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். இன்னைக்கு டாபிக் என்னன்னா வெப் டெவலப்மெண்ட். ஸோ ஐடி ஜாப் ரோலில் வெப் டெவலப்மெண்ட்னு ஒரு ஜாப் ரோல்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் அந்த ஜாப் ரோல்னால் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப் டெவலப்மெண்ட் ரோலில் இருக்கவங்க என்ன கிரியேட் பண்ணுவாங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இந்த வெப் டெவலப்மெண்ட் இன்னும் ஒரு 3 ரோலாக பிரியும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னென்னா யூசர் இன்ட்ராக்ஷனாக கிரியேட் பண்ணுற பேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் ஃபேஸ்புக்கும் நம்ம சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து அந்த ஒவ்வொரு பேஜையும் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இந்த பேஜஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதில் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று HTML, அதுக்கப்புறம் CSS, அதுக்கப்புறம் JavaScript. ஸோ HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண அப்புறம் CSS யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்டைல் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைனில் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஏதாவது கொடுக்கணும்னா ஸோ அதை JavaScript யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது 3 யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது என்ன ரோல்னா பேக் அண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னென்னா வெப் அப்ளிகேஷனுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ ஸோ அதை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறவங்க இந்த பேக் அண்ட் டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இமெயில் ஐடி நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே அது சர்வருடைய டேட்டா பேஸ் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணுமோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் கொடுக்கும்போது ஸோ இது டேட்டா பேஸில் போய் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே யூஸராக இருந்தீங்கன்னா ஸோ அந்த யூஸருக்கான பாஸ்வேர்டு இதுதானான்றதை செக் பண்ணி ஸோ அது ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய ஹோம் பேஜுக்கு அதை எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறவங்க பேக் அண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் என்னென்ன கோடிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா C, C#, C++, பைத்தான், ஜாவா. ஸோ இது மாதிரிப்பட்ட கோடிங்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க பேக் எண்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ டேட்டா பேஸுக்கு பார்த்தீங்கன்னா MySQL, MongoDB. ஸோ இது மாதிரிப்பட்ட டேட்டா பேஸஸ் நம்ம டேட்டா பேஸுக்காக யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டும் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையும் பண்ணுறவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா கிவ் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் இதை மாதிரிப்பட்ட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நான் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். டேக் கேர், பை.